Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோவில் B.Ed ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸில் உள்ள எஜுகேஷ்னல் சைக்காலஜி சப்ஜெக்டில் உள்ள யூனிட் ஃபர்ஸ்ட் செகண்ட் டாப்பிக்கான எஜுகேஷ்னல் சைக்காலஜி, அதாவது கல்வி உளவியல் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன், ஸ்கோப் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது கல்வி உளவியலோட வரையறை, நோக்கம் மற்றும் முக்கியத்துவம் அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்றது சைக்காலஜியில் உள்ள ஒரு பிரான்ச் தான். எஜுகேஷ்னல் சைக்காலஜி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சைக்காலஜி பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். சைக்காலஜி அப்படின்றது ஒரு ஹியூமன் அல்லது ஏதோ ஒரு லிவிங் கிரியேச்சர்ஸோட ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர் அதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் சைக்காலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹியூமன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஏதோ ஒரு செயலை செய்கிறான்னா அந்த செயலை அவன் எதுக்காண்டி செஞ்சான், அந்த செயலை செஞ்சதுக்கான நோக்கம், அதாவது மோட்டிவ் என்ன, அண்ட் அவனோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் சைக்காலஜி. அதே மாதிரி இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு லேர்னர், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கிறான் அண்ட் அவனோட கெப்பாசிட்டி எந்த லெவலில் இருக்குது, அவனோட ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேர்னரோட அந்த வேஸ் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது தான் இந்த எஜுகேஷனல் சைக்காலஜியோட இம்பார்ட்டன்ட் மோட்டிவ். இன்னும் சிம்பிளாக சொல்லலைன்னா டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது மூலியமாக மினிமம் எஃபர்ட்லேயே டீச்சர்ஸ் எஃபெக்டிவாக டீச் பண்ணுறதுக்கும் லேர்னர்ஸ் எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி பார்க்கலாம். எஜுகேஷ்னல் சைக்காலஜியை சி ஸ்கின்னர் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சைக்காலஜியில் உள்ள ஒரு பிரான்ச் அண்ட் எஜுகேஷன் ஃபீல்டில் இது டீச்சிங் லேர்னிங், அதாவது கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சி ஸ்கின்னர் எஜுகேஷ்னல் சைக்காலஜியை டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. க்ரோ அண்ட் க்ரோ, அதாவது லெஸ்டர் டி க்ரோ அண்ட் ஆலிஸ் வி க்ரோ அப்படின்ற ரெண்டு சைக்காலஜிஸ்ட் எஜுகேஷ்னல் சைக்காலஜியை ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு ஹியூமன் பிறந்ததில் இருந்து அவனோட ஓல்ட் ஏஜ் வரைக்கும் அவனோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை டிஸ்கிரைப் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேபி பிறந்ததுன்னா அந்த பேபி பிறந்ததுலேருந்து 1 by 1 கற்றுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 months ஆனோடனே தவளை கற்றுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தவழ்ந்தே மூவ் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீல் டவுன் போடும், அப்புறம் எந்திரிச்சு நிற்கும், அப்புறம் அப்படியே வாக் பண்ணும், அப்புறம் ஓடும். இந்த மாதிரி தான் லேர்னிங் ப்ராசஸ் ஒரு குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவனோட ஓல்ட் ஏஜ் வரைக்கும் ஒரு ஹியூமன் எவ்ரிடே ஏதாச்சும் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது தான் எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ அண்ட் க்ரோ சொல்லியிருக்காங்க. வில்லியம் கிளார்க் ட்ரவ் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் எஜுகேஷ்னல் சைக்காலஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்றது எஜுகேஷன் சிச்சுவேஷன்ஸில் உள்ள சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டை பற்றி ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் சிச்சுவேஷன்னா நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கலாம். கிளாஸ் ரூமில் என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் டீச் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுவாங்க. இப்போ டீச்சர் டீச் பண்ணுறதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீச்சர் என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க டீச் பண்ணுறதை ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுறாங்களா, அந்த கிளாஸ் ரூமில் ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காக கவனிக்க முடியுதா, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் அவனுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜுகேஷ்னல் சிச்சுவேஷன்ஸ் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது தான் எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் கிளார்க் ட்ரவ் சொல்லியிருக்கிறாரு. ஸ்டீஃபன்ற சைக்காலஜிஸ்ட் எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்றது எஜுகேஷன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஸ்டடி பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களோட அந்த கல்வி வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பற்றி ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் சொல்லியிருக்கிறாரு. சார்ல்ஸ் ஹபர்ட் ஜட் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்றது ஒரு சைல்டு பிறந்ததுலேருந்து அது அதோட அடல்ட் ஏஜ் அடைகிறது வரைக்கும் உள்ள அந்த இண்டிவிஜுவலில் நடக்கிற டெவலப்மெண்ட் பற்றி சயின்டிஃபிக்கலாக ஸ்டடி பண்ணுறது தான் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நியூ பார்ன் பேபி பிறக்கும்போது அது பேபியாக இருக்கும் ஒரு 0 to 1 year வரைக்கும். அதுக்கப்புறம் அதோட சைல்டுஹுட் ஒரு 4 to 12 years வரைக்கும். அதுக்கப்புறம் அதோட டீனேஜ் அடலசென்ட் 13 to 19 years வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அடல்ட்ஹுட் ஒரு 20 அப்புறம் அந்த சைல்டு ஒரு அடல்ட்டாக மாறிடும். ஸோ இந்த பேபி பிறந்ததுலேருந்து அதோட அடல்ட் ஏஜ் ஆகிறது வரைக்கும் உள்ள அந்த டெவலப்மெண்ட் பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது தான். அது ஃபிசிக்கல் டெவலப்மெண்டெல்லாம் இருக்கலாம், மென்டல் டெவலப்மெண்டெல்லாம், எல்லா டெவலப்மெண்ட்டுமே டோட்டலாக அனலைஸ் பண்ணுறது தான் இந்த எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்கிறாரு.
பீல் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்றது வந்து டீச்சர்ஸ்க்கு அவங்களோட பியூப்பிள் அதாவது அவங்களோட ஸ்டூடெண்ட் பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்றது. அவங்க எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அவங்களோட ரேஞ்ச் என்ன, அவங்களோட கெப்பாசிட்டீஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பழகுறாங்க, டீச்சர்ஸ் கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஸ்டூடெண்ட்ட பத்தி அனலைஸ் பண்றது தான் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜியோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் பிஹேவியர். ஹியூமன் பிஹேவியர்னா என்ன? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு டீச்சரோ இருக்காங்கன்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள் இல்லை அவங்களோட நடைமுறைகள் வந்து கிளாஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி வந்து தேவைப்படுது. செகண்ட் ஒன் பார்த்தா growth அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ வந்து ஒரு லேர்னர் இருக்காங்கன்னா இப்போ அவனுக்கு வந்து ஒரு 12 வயசு ஆகுதுன்னா, அந்த 12 வயசுக்கு ஏத்த வளர்ச்சி அவனுக்கு இருக்கணும். அது வந்து உடலள மட்டும் இல்லாம, அவனோட நாலேட்ஜ் வைஸ் எல்லா வைஸுமே வந்து அவன் வந்து எப்படி ஒரு முழுமையான வளர்ச்சி அடைந்த ஒரு இண்டிவிஜுவலா இருக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்தா லேர்னர். எஜுகேஷன்னாலே வந்து ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஒரு 10 வயசு பையன் இருக்கான்னா, அந்த ஏஜுக்கு ஏத்த சிலபஸ் அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம அவனுக்கு குடுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் பத்தி ஃபுல்லா அவனோட கெப்பாசிட்டி, அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான், அந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு ஏத்த அந்த சிலபஸ வந்து நம்மளால குடுக்க முடியும். சப்ஜெக்ட்ஸ வந்து நம்மளால குடுக்க முடியும். ஸோ, த லேர்னர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி யூஸ் ஆகுது. ஃபோர்த் ஸ்கோப் வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீச்சர் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நடத்திட்டு இருக்காங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் என்ன பண்ணணும், டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும். அப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலியமா இப்போ 1, 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணலைன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த கிளாஸ வந்து லிசன் பண்ணலன்னு அர்த்தம். இதே இது பாதிக்கு மேல உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர் வந்து டீச் பண்ணது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியலன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டே அந்த டீச்சர் வந்து அந்த டாபிக்க இன்னும் ஈஸியா ஸ்டூடெண்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். அத தான் என்ன சொல்றாங்கன்னா, லேர்னிங் ப்ராசஸ். அதாவது வந்து ஸ்டூடண்ட்ஸோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவனுக்கு புரியலையா அப்படின்றத டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் டே அந்த லேர்னிங் ப்ராசஸ வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். டீச் பண்ற அந்த மெத்தட வந்து வேற சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி வந்து டீச்சர்ஸ் சொல்லி தரணும். அட் த சேம் டைம் இப்போ டீச்சர்ஸ் டீச் பண்ணது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா புரிஞ்சு கிளாஸ்ல இருக்க எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு யூஸ் பண்ண அதே மெத்தட அதே வேவ வந்து நெக்ஸ்ட் கிளாஸுக்கும் டீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சிக்ஸ்த் ஸ்கோப் வந்து லேர்னிங் என்விரான்மெண்ட் ஆர் சிச்சுவேஷன்ஸ். அதாவது வந்து இப்போ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து இந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் தான். இப்போ டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் நடத்தும் போது அந்த கிளாஸ் ரூம் வந்து ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா, கிளாஸ் ரூம் வந்து அமைதியாக இருக்கணும். அப்போ தான் வந்து டீச்சர்ஸ் டீச் பண்ணுறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்கும். அப்புறம் தேர்டு பார்த்தோன்னா, அந்த கிளாஸ் ரூமில் உள்ள வெதர் கண்டிஷன். இப்போது வெயில் அதிகமாக இருக்க டைம்னா அந்த கிளாஸ் ரூமில் இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஆனாக இருக்கணும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்வெட் ஆகாமல் ஒழுங்காக ப்ராப்பராக லிசன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ கிளாஸ் ரூம் இருட்டாக இருக்குன்னா கிளாஸ் ரூமில் இருக்க லைட்ஸ் எல்லாம் வந்து ஆனில் இருக்கணும். எஜுகேஷனல் சைக்காலஜி மூலியமா ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும். எவால்யூஷன் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ். எவால்யூஷன்னா மதிப்பீடு. இந்த மதிப்பீடுன்றது வந்து லேர்னிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிறது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும், எக்ஸாம்ஸ் நடக்கும். அந்த எக்ஸாம்ஸில் வர மார்க்ஸ் மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, கிளாஸ் ரூமில் எப்படி லிசன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லிசனிங் கெப்பாசிட்டி, அந்த படிக்கிறதுக்கான அவங்களோட கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸுமே வந்து இப்போ ஹோல் கிளாஸ் ரூம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அந்த டீச்சர்ஸ் யூஸ் பண்ண அந்த டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து கரெக்டான மெத்தட் அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா அந்த டீச்சர்ஸ் மேலேயும் மிஸ்டேக் இருக்கலாம். டீச்சர் வந்து என்ன பண்ணணும், அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய நியூ மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கை வந்து டீச்சிங்கில் இன்க்ளூட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி டீச் பண்ணணும். வந்து எவல்யூஷன் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். சைக்காலஜி மூலியமா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே யூனிக் கேரக்டர்ஸ், யூனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளோட 5 விரலும் எப்படி ஒரே மாதிரி இல்லையோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து ஒரு யூனிக்னஸ் வந்து இருக்குது. டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்க கிளாஸ் ரூமில் உள்ள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையுமே இண்டிவிஜுவலாக ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். நைன்த் ஒன் வந்து பர்சனாலிட்டி அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது எஜுகேஷன் அப்படின்றது படிப்பு மட்டும் இல்லை, அதையும் தாண்டி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஹேபிட்ஸ், அவங்களோட பர்சனாலிட்டிஸ், அதாவது அவங்களோட பண்புகள், பழக்க வழக்கங்கள், அவங்களோட கேரக்டர்ஸ், இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி படிப்பு மட்டும் வளர்ச்சி அடையாமல் அவங்களோட ஓவரால் பர்சனாலிட்டியுமே வந்து இந்த எஜுகேஷன் ப்ராசஸில் டெவலப் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜி மூலியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
ஸ்கோப் வந்து டீச்சர்ஸ். இந்த எஜுகேஷனல் சைக்காலஜில டீச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்றாங்க. அது என்னன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கே அவங்கள பத்தி தெரியணும். அவங்களுக்கு வந்து இந்த டீச்சிங் ஃபீல்ட்ல எது மோட்டிவேட் பண்ணுது? இப்ப கிளாஸ் ரூம்ல ஏதாச்சும் ஸ்டூடெண்ட் அவங்கள வந்து ரொம்ப கோவப்படுத்திட்டாங்கன்னா, அந்த ஆங்சைட்டி லெவல், அந்த கோவத்தன்மைய அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுதா? அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அப்படின்றத வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்களே அவங்கள பத்தி அனலைஸ் பண்றதுக்கும் வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி யூஸ் ஆகுது. ஃபைனல் ஸ்கோப் வந்து கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ஓவராலா எல்லா அனலைசிஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டில் அகாடமிக்கா புவரா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட் எதுக்கு வந்து படிக்க மாட்டேங்கான்? அவனுக்கு வந்து எதனால அந்த படிக்காம இருக்கிற ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா அனலைஸ் பண்ணணும். சப்போஸ் அவனுக்கு ஸ்கூல்ல நடத்துறது புரியலையா? இல்ல அவன் வீட்ல வந்து பேரண்ட்ஸால ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ரிலேட்டிவ்ஸால ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான கவுன்சிலிங்க குடுக்குறது. அதுக்கப்புறம் உங்க பேரண்ட்ஸையும் கூப்ட்டு, பேரண்ட்ஸையும் வந்து உங்க பிள்ளைய வந்து இந்த மாதிரி கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேரண்ட்ஸ்க்கு தேவையான இந்த கைடன்ஸையும் குடுக்குறதுக்கு வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி ஓவராலா யூஸ் ஆகுது எஜுகேஷன்ல. நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி. அதாவது கல்வி உளவியலோட முக்கியத்துவங்கள் எதெல்லாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த லேர்னர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபுல் கெப்பாசிட்டி, அவங்களோட நாலேட்ஜ் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க கத்துக்கிட்டத வந்து அவங்க லைஃப்ல வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே டீச்சர் ஷுட் அனலைஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த டெவலப்மெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கு. லைக் இன்ஃபேன்சி, சைல்ட்ஹுட், அடோலசன்ஸ் அந்த மாதிரி. அந்தந்த பீரியட்ல அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதற்கேற்ற வளர்ச்சி இருக்கா அப்படின்ற டீச்சர் ஷுட் அனலைஸ். அண்டர்ஸ்டாண்டிங் குரூப் டைனமிக்ஸ். இத பார்த்தோன்னா, இப்ப ரீசென்ட் இயர்ஸ்ல வந்து சோஷியல் பிஹேவியர் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப புவர் ஆயிட்டே இருக்கு. பிகாஸ் அவங்க நெறைய பிள்ளைங்க வந்து வீட்லயும் இண்டிவிஜுவல் சைல்டா, சிங்கிள் சைல்டா தான் இருப்பாங்க. ஸ்கூல்லயும் அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸோட அட்டாச் ஆகாம எப்பவுமே ஒரு தனியாவே இந்த சொசைட்டியோட மிங்கிள் ஆகாமலே மொபைல் ஃபோன்ஸ்னாலயும் வந்து அவங்க பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி வளர்றாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ மாத்துறதுக்கு டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும்? குரூப் லேர்னிங்க வந்து மோட்டிவேட் பண்ணணும். கிளாஸ் ரூம்ல குரூப்பா ஸ்டூடெண்ட்ஸ பிரிச்சு உட்கார வச்சு அவங்களுக்குள்ளயே டிஸ்கஸ் பண்ணி கத்துக்கிற மாதிரி அந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் மோட்டிவேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பிளே கிரவுண்ட்லயும் வந்து அவங்க குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மட்டும் இல்லாம, அவங்க கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும் இல்லாம, எல்லா ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸோடையும் சேர்ந்து மிங்கிளா விளையாட விடுறது மூலியமா வந்து அந்த சோஷியல் பிஹேவியர் அப்படின்றது வந்து டெவலப் ஆகும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் கிளாஸ் ரூம் லேர்னிங்ஸ். அதாவது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, அந்த லேர்னர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டிய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்க லெவல்க்கு ஏத்த மாதிரி டீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி டீச்சர்ஸும் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டிங் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். அதாவது வந்து முந்தியுள்ள காலத்தை விட இப்போ இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி மூலியமா ஈஸியான டீச்சிங்ஸ் மெத்தட் வந்து டீச்சர்ஸ் யூஸ் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் முந்தி எல்லாமே ஃபுல்லாவே டீச்சர்ஸ் வந்து ஓரலா தான் டீச் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்ல. நிறைய பவர் பாயிண்ட்ஸ் மூலியமாவோ, வீடியோஸ் மூலியமாவோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது கரிக்குலம்னா என்னது? பாடத்திட்டம். அந்தந்த ஏஜுக்கு ஏத்த பாடத்திட்டம் அந்த கரிக்குலத்தை வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து யூஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு ஏத்த மாதிரியான கரிக்குலம்ஸ வந்து வடிவமைக்கிறதுக்கு வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி தேவை. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் பிளே. விளையாட்டு அப்படின்றது வந்து ஒவ்வொரு சில்ட்ரன்குள்ளயுமே வந்து அது பேபீஸ்ல இருந்தே வந்துரும். சின்ன வயசுல அழகா ஸ்மைல் பண்ணி அந்த மாதிரி விளையாடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர டாய்ஸ் வச்சு விளையாடும். இதே மாதிரி அந்த விளையாட்டுக்கள் பிளேஸ் மட்டும் இல்லாம கிளாஸ் ரூம்ஸ்லயும் டீச்சர் வந்து சம் ஆக்டிவிட்டீஸ் இல்லது கேம்ஸ் மூலியமா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களோட அந்த இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய மாரல் வேல்யூஸ் டீச் பண்றதுக்கும் வந்து நிறைய கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். இது மூலியமா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ இதுலயும் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பில்டிங்க்கு இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி யூஸ் ஆகுது. இப்ப நம்ம பார்த்தோம்னா, கிளாஸ் ரூம்ஸ்ல கேம்ஸ் வைக்கிறாங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வின் பண்ண முடியாது. ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆயி வெளிய போவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃபெயிலியர்ஸ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும், இது மூலியமா அவங்களோட கேரக்டர்ஸ் டெவலப் ஆகுறதுக்கும் இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து யூஸ் ஆகுது.
எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் த பேரண்ட்ஸ். அதாவது வந்து பேரண்ட்ஸுக்கும் வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி பத்தி கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கணும். அப்பதான் வந்து அவங்களோட சைல்டு கிட்ட அவங்க எப்படி வந்து அந்த சைல்ட ட்ரீட் பண்ணணும், எப்படி அந்த சைல்டு கூட இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். பிகாஸ் ஒவ்வொரு சில்ட்ரனுமே வந்து ஸ்கூல விட வீட்ல தான் வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கத்துக்கிறது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் எல்லாமே வந்து கத்துக்க ஸ்டார்ட் பண்றாங்க. பிகாஸ் பேரண்ட்ஸ் தான் வந்து எல்லா சில்ட்ரனுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர். ஸோ வந்து பேரண்ட்ஸுக்கும் வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷனல் சைக்காலஜி பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.